நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன் கல்யாணத்துக்காக வரல மீனாட்சி, ஏன் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். நீயும் சரவணனும் கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்குறதுக்கு நான் கிளம்பி வரல. நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன வளர்ற? வளரலாம் இல்ல, தெளிவாதான் சொல்றேன். நீ எப்படி சரவணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அத நீ சரவணன் கிட்ட தான் கேட்கணும். இங்க பாரு, தப்பு தப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் மனசை கலைக்கலாம்னு பாக்குறியா? 3 மாசத்துக்கு முன்னாடி நீயும் சரவணனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தப்ப அவன் உனக்கும் அவனுக்கும் ஒத்து வராதுன்னு நினைச்சிட்டான். அதனால ஒண்ணு பண்ணான். அதான் இப்ப நம்ம 2 பேரும் எதிரெதிர நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணா? என்ன நடந்துச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கேட்ட? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கா? என்னடா திடீர்னு? என்ன கட்டிக்கிறியா இல்லையா? ஓகே சரவணா, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன நீ திடீர்னு? நீ கேட்டப்போ நான் உடனே பதில் சொல்லல, இப்ப சொல்றேன். உன்னை கட்டிக்கிறேன். என்னாச்சு? என்ன மாப்ள, டைட்டா இருக்கா? ஆமா. அடடா, இப்படி ஆயிடுச்சு. நான் வேணா சின்ன விரல்ல போட்டுமா? நோ, நம்ம வேற போது எடுத்து கொடுக்கலாமா? கைஸ், கணேஷ் லில்லி, சவுந்தர் பூஜா, ரமேஷ் அர்ச்சு, இந்த 3 பேருக்கு அடுத்தபடியா நம்ம மிர்ச்சி ஃபேமிலில இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற 4வது பேர் நானும் சரவும். இத பாரு மீனாட்சி, இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை, கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சு சொல்லல. இதுல ஏன் தப்பு என்ன நீ நினைக்கிற? உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்னோட நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. 4 மாசமா சரவணன் தான் என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தினம் அவனை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா இவன் தான் மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர்கிட்ட போய் இது எதுவுமே என்னால சொல்ல முடியாது. நானும் சரவணன் தான் முதல்ல லவ் பண்ணவங்க. அதுக்கப்புறம் தானே நீ வந்த. எப்பவுமே அவன் மனசுல என் மேல ஒரு காதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் பிரச்சனைனதும் என்ன கட்டிக்கிறியான்னு திரும்ப அவன் என்கிட்ட வந்து கேட்டான். நிஜமாவே அவனுக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நீங்க பேட்சப் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட உண்மையை சொல்லி வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஏன்னா அவன் நிஜமா என்னத்தான் நேசிக்கிறான். உங்க 2 ஃபேமிலியும் பேசி முடிச்சிட்டதுனால உன்கிட்ட வேணான்னு சொல்ல முடியாம சரவண மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். நடந்தது உண்மையா இல்லையான்னு நீ அவன்கிட்டயே கேளு. இல்லன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டே இருக்கேன். ஆமான்னு சொன்னா தயவு செஞ்சு நீ எனக்கு வழிய விட்டுட்ட. முதல்ல சரவணனுக்கு காதல்னா என்னன்னு சொன்னது நான் தான். உன்னை விட 1000 மடங்கு நான் தான் அவனை நேசிக்கிறேன். என்னால அவனை விட்டு தர முடியாது. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஊர்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால ப்ளீஸ் நானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ அசிங்கமா கெஞ்ச மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள் மீனாட்சி. சரவண கொஞ்சம் அப்படி இப்படிதான். எனக்கு ஓகே, உனக்கு செட் ஆகாது. இல்ல இந்த கல்யாணத்துக்கு நாங்க நிறைய செலவு பண்ணிருக்கோம்னா அப்பா கிட்ட சொல்லி அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன். இல்ல முடியாது அப்படி இப்படின்னு நீ என் கூட சண்டை போடுவேன்னு எனக்கு தோணல. கரெக்ட் தானே? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன்னோட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் பேச வேண்டியது சரவணனோட தான். கரெக்ட் கரெக்ட். உன் வருத்தம் கோவம் எல்லாம் அவன்கிட்ட நீ காட்டிதானே ஆகணும். இட்ஸ் ஓகே. ஆனா சீக்கிரமா முடிவு பண்ணு. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டா உங்க வீட்டுக்கு சொல்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அஃப்கோர்ஸ் உடனே போட்டு உடைக்க முடியாதுதான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எப்போ சொன்னாலும் ஓகே தான். இவ்ளோ நேரம் நான் பேசினது சரவணனை கட்டிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டுதான் நீ தப்பா நினைக்காத. சரவணனை நான் கட்டிக்க போறேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன்.
இது நடக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது மீனாட்சி. யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். கூட 2500 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். யோ வண்டி கண்டிஷனாக இருக்குல்ல, பழைய வண்டி இடம் இல்லைன்னு ஏதாவது கேவலப்படுத்திட போகுது. சரி சரி பார்த்துக்கலாம். ஆ மாப்பிள, அந்த ரவிக்கு ஃபோன் பண்ணிடு. என்னப்பா ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லையே. நீ நல்லா அழுதுட்டு இருந்ததை நான் தான் பார்த்தனே. ஒன்றும் இல்லைண்ணே. மீனாட்சி, எதுவாக இருந்தாலும் மறைக்காம அண்ணன்கிட்ட சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைண்ணே. என்னப்பா நல்லா அழுததை அண்ணன் பார்த்தேன்றேன், அப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற. ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான். இல்லைண்ணே, 2 நாள்ல உன்னை, அம்மாவை, அப்பா, தங்கச்சிங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னா திடீர்னு அந்த யோசனை வந்துருச்சு. மனசெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அதான். நிஜமாவே அதானா? உன்ன மாதிரி அண்ணன் இருக்கிறப்போ நான் எதுக்கு நான் அழ போறேன்? உன்னை விட்டுட்டு போறேங்கிறத தவிர வேற என்ன கவலை இருக்கு? அதான் காரணம்னு, வேற ஒன்றும் இல்லை. வரேன்னு. மீனா, மாப்பிள, மீனாட்சி போய் சொல்லுதுடா. ஆமாம், உனக்கும் தோணுச்சா? தோன்றது என்ன மாப்பிள? என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். மீனாட்சி அழறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். மீனாட்சி அழறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. வேற என்ன காரணம் மாப்பிள்ள? அவள் சந்தோஷத்துக்கு அழுவிக்கும் ஒரே காரணம் அந்த சரவணம் பை தான். என்ன மாப்பிள, மறுபடியும் தானே சொத போறானா? ம், ஏண்டா 2 நாள் முன்னாடி கூட நல்லா தானே இருந்தான், இப்போ என்னாச்சு? அதாண்ட எனக்கும் புரியல. சுதா, எங்க இருக்க? தெரு முனையில இருக்கேனே. ஒரு நிமிஷம் அக்கா ரூமுக்கு வா. சரிண்ணே. அண்ணே. சுதா, அக்காவுக்கு காலையில யாராவது ஃபோன் பண்ணாங்களா? தெரியலண்ணே. ஏய், கூடயே தானே இருக்க, நல்லா யோசிச்சு சொல்லு. அது வந்து போன்ல எதுவும் வரலண்ணே. வேற யாராச்சும் பார்க்க வந்தாங்களா? யாரும் வரல. யாமினி வந்திருந்தானே. என்ன சொன்னா? தெரியலண்ணே. அக்காவும் அவளும் தனியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ கிளம்பி போயிட்டா. சரி, நீ போ. மாப்பிள, அந்த பொண்ணு அல்ல இல்லம்மா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் பயப்படுறியா? பயமெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. பின்ன அவளுக்கு பயம் போயிடக்கூடாதேன்னு பார்க்குறேன். புரியல. அவ ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கா. ஆனால் இருந்தாலும் நமக்கு பயத்துக்கிட்டு தான் நம்ம கண்ணிலே விடாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு திடுறா. ஒரு தடவை அது என்ன ஏதுன்னு நேருக்கு நேரம் பேசிட்டு வச்சுக்க மாப்பிள்ள, அவளுக்கு நம்மகிட்ட இருக்க பயமே போயிடும். அது நல்லதும் இல்லை. கரெக்ட். பார்ப்போம், தேவைப்பட்ட அவளை என்ன இப்படி விசாரிப்போம். சரி மாப்பிள்ள, அப்படியே டென்ஷன் ஆகுதுடா. எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் இருக்கல, பார்த்துக்கலாம்.
வா. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். சரவணன் இருக்கானா? யாருண்ணா மாப்பிள்ளையா? மண்ணா கட்டி மாப்பிள்ள. அண்ணா அவன் தாயா, வேற எந்த சரவணன் உன்ட்ட கேட்பேன்? என்னண்ணே? போ, போய் வர சொல்லு. அண்ணா வர சொல்லியா? போ. வாங்க தமிழ். என்ன? அதை நான் கேட்கணும். என்ன நடக்குதுங்க? நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பொறுமையை சொதிக்கிறீங்க. என்ன என்ன ஆச்சு? என்ன ஆகுன? நிச்சயத்தை எங்க பண்ணிட்டு எவ்வளோ ஒருத்தி கூட ஊர் சுத்திருக்க. யோ, என்னமோ ஒரு கருமா கண்ணு தெரிய பண்ணி தொலை பண்ணு பார்த்தா அவளை கல்யாணத்துக்கு வர வீட்டுக்கு வந்திருக்க. என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா? அது அப்படி இல்ல. ஏயா இப்படி சாவடிக்கிற? என்னத்தையா பாக்குறது? 2000 வேலைய தலைக்கு மேல தூக்கி வச்சு அலைஞ்சிட்டு இருக்கு. நானும் எங்க அப்பாவும் தகுதிக்கு மீறி அம்முட்டி செலவழிச்சிட்டு இருக்கான். அம்முட்டி செலவெல்லாம் எதுக்கு? அம்முட்டி கஷ்டமெல்லாம் எதுக்கு? எதுக்கியா? என் தங்கச்சி மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான். அவன் சந்தோஷம் இல்லைண்டா எதுக்குமே அர்த்தமெல்லாம் போயிடும். எவன் எது கேட்டாலும் கோபமா வருது, எரிச்சலா இருக்கியா? ஏய், உன்கிட்ட எவ்வளவோ குறை இருக்கு. என் தங்கச்சி பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டான். இப்படி கல்யாணத்துக்கு எங்க இருந்தும் ஒரு பொட்டாச்சிய கூட்டுக்கு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அடிக்கிற கூத்து இருக்க, என் மண்டையெல்லாம் கொதிக்குது. இதே வேற ஒரு ஆளா இருந்தா சப்புன்னு அரைஞ்சிருக்கலாம். மாப்பிள்ளை எவ்வளவு போய் தோணுச்சிட்ட. இங்க பாரு, உன் பிரச்சனை என்னான்னு கேட்டு அதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, உரிமையும் இல்ல. யோ, நீ படிச்சுவீங்க தானே? படிச்சுவீங்க தானையா? மீனாட்சியை உண்மையை நேசிக்கிறவங்க தானே? எது சரி எது தப்புன்னு பார்த்து நடந்து தொலைய வேண்டியதானே? ஏதாவது பேசியா? வாயில என்ன குலக்கச்சா வச்சிருக்க? இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பாப்ப? என்னத்தையா பாப்ப? என் தங்கச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு? மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு 300 போன போடுவீல, இப்ப 2 தெருவு தள்ளி உட்காந்துருக்கு. அதை அழுது விட்டு வேடிக்கை பாக்குற? இல்ல, எனக்கு தெரியல. ஏன் என்னாச்சு? என்ன கருமமாச்சுன்னு எனக்கே தெரியல. புரண்டு வேற என்ன? யாமினி அவ வந்து மீனாட்சி பாட்டு போயிருக்கா. அது தவிர பெருசா எது நடந்தா தெரியல. உட்காந்து அழுதுட்டு இருக்கு. கழுத்து நிறைய நகையை போட்டு வாய் நிறைய சிரிப்போட சந்தோஷம் இருக்க வேண்டிய நேரத்துல அழுதுட்டு இருக்காண்டா. என்ன அர்த்தம்? ஏய், என் நெஞ்ச தொட்டு சொல்றேன், என் தங்கச்சி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அழுதுதே கிடையாதியா. தைரியமா தெம்பா நின்றுப்பா. அவ வாழ்க்கையில ஒன்னு என்னைக்கு பார்த்தாலோ அதுக்கப்புறம் தான் அது அழுகவே ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இது வரைக்கும் அந்த பிள்ளை ஏன் அழுதுச்சுன்ற காரணத்தை சொல்லவே இல்லை. எதுக்கு அந்த பிள்ளை அழுந்தாலும் அதுக்கு பின்னாடி நீ கண்டிப்பா இருப்பேன்னு எனக்கு தெரியும். போய் அதுகிட்ட பேசு, என்ன ஏதுன்னு பேசி முடிச்சு வை. வேற எதுவும் பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாத்துக்க, பெருசா ஏதாவது சொதப்பிட்டு ஓடி போகணும்னு நினைச்ச வேணாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கூடாது. போய் என்னான்னு கேளு. இதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தா அது என்கிட்ட தெளிவா சொல்லு. அந்த மெட்ராஸ்காரி எதுவும் பிரச்சனை பண்றாளா? இல்ல. அவ ஏன் பிரச்சனை தெரிஞ்சா தூக்கிடுவேன் அவளை. சீக்கிரம் சரி பண்ணு. வீட்டுக்கு விருந்தாளி வரப்போக இருக்காங்க. அவங்க முன்னாடி மீனாட்சி இப்படி அழுதுட்டு இருந்தா தப்பாயிரும். போய் பாரு.
ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? இல்ல சும்மா மீனாட்சி பார்த்துட்டு போலாம் தான். பாருங்க. காப்பி ஏதாவது தரட்டுமா? இல்ல பரவாயில்ல. அக்கா, ஸ்டோர் ரூம் சாவி கொஞ்சம் வேணும். எதுக்கு? தவசி புள்ள பாயசத்துக்கு மண்டை வெல்லம் கேக்குறாரு. நானே வரேன். மாப்பிள்ள, நீங்க உள்ள போய் பாருங்க. நீ வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணேன். ஆனா உன் கண்ணை பார்த்து பேசுற சக்தி எனக்கு இல்ல. உனக்கே தெரியும், உன்னை தவிர இன்னொருத்திங்க மனசுல இடம் இல்லைன்னு. தப்புதான், நான் பண்ண தப்புதான். ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற தப்ப நான் பண்ணல மீனாட்சி. நான் பண்ண ஒரே தப்பு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்லாததும், யாமினி எனக்கு பிடிக்கலன்னு அவகிட்ட சொல்லாததும் தான். உன் மேல இருக்கிற கோவத்துல கட்டிக்கிட்டேன்னு அவகிட்ட கேட்டேன். அது கூட மனசார இல்ல. அது அவ சீரியஸா எடுத்துட்டான்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். உண்மையை அவகிட்ட சொல்ல போகும்போதெல்லாம் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, அது இதுன்னு என்னென்னமோ காரணம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கம், பேசினா ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம். அவளுக்கே நல்லா தெரியும் மீனாட்சி, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு. அவளுடைய ஒரே நோக்கம் என்னோட சேர்ந்து வாழ்றது இல்ல, உன்னோட நான் சேராம இருக்கணும், அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, உன்னை எப்போ முதல் தடவை திருநெல்வேலியில வச்சு பார்த்தனோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் உன்னை தவிர வேற யாரையும் என் மனசால கூட நினைக்கல. என்னை நம்பு மீனாட்சி. எவ்வளோ சூழ்நிலையில நீ என்ன தப்பா நினைச்சிருக்க, அப்புறம் வருத்தப்பட்டு சாரி சொல்லியிருக்க. இந்த தடவை நான் தப்புன்ட்டேன் தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மீனாட்சி. ஐ எம் ரியலி சாரி டி. கட்டிக்கிறியான்னு நீ அவகிட்ட கேட்டியா? அது ஒரு கோவத்துல. கட்டிக்கிறியான்னு நீ கேட்டியா இல்லையா? ஆமா. அதுக்கு அவ ஆமான்னு உன்கிட்ட பதில் சொன்னாளா? அவங்க அப்பா முன்னாடி மோதிரம் மாத்திக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை மீனாட்சி. அவதான் எனக்கு மோதிரம் போட்டு விட்டா, அவ்வளவுதான். நீ அவளுக்கு போட்டு விட்டியா? போட்டேன்னு வச்சுக்கலாம். அவளோ அவங்க அப்பாவோ உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறப்பெல்லாம் ஒரு தடவை கூட இல்ல இது நடக்காதுன்னு நீ எதுவுமே சொல்லல. இல்ல மீனாட்சி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லல இல்ல? இல்ல சொல்லல.